என் அன்பு நேயர்களுக்கு உஷாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தலைப்பு சுக்ரீவன் சந்தேகம், பகுதி 57. ராஜாஜி அவர்கள் சுக்ரீவன் சந்தேகத்தையும் அதை ராமன் எவ்வாறு நிவர்த்தி செய்தான் என்பதையும் மிக அழகாக விவரிக்கிறார். வாருங்கள் ராஜாஜியின் ராமாயணத்திற்குள் செல்வோம். மனைவியையும் ராஜ்ய பதவியையும் மறுபடியும் அடைய வேண்டும் என்கிற ஆசை சுக்ரீவனை விட்டு போகவில்லை. ஆனால் அதற்கு அவன் ஒரு வழியும் காணவில்லை. வாலியின் பராக்கிரமம் தாண்டக்கூடாத ஒரு மலையாக நின்றது. ராமனுடைய சகாயத்தை கொண்டு காரியம் சாதிக்கலாம் என்று மந்திரி ஹனுமான் தைரியம் சொல்லி வந்தபோதிலும் சுக்ரீவன் மனதில் சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. இந்த ராமனுடைய பராக்கிரமத்தை கொண்டு வாலியை வெல்ல முடியுமா? இது ஆகாத காரியமாக தோன்றுகிறது என்று ஐயப்பட்டு கொண்டே இருந்தான். வாலியனுடைய தேகம் இரும்பை போன்றது. அவனை எப்படி ராமன் கொல்லப் போகிறான் என்பது சுக்ரீவனுடைய சந்தேகம். ஆயினும் இதை விட்டால் வேறு வழி ஒன்றுமே இல்லை. நிராசையாக போவதற்கும் மனம் இணங்கவில்லை. ராமனுடைய பலத்தை பரீட்சை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். நண்பனுடைய பலத்தை எவ்வாறு சந்தேகித்து பரீட்சை செய்வது? நான் செய்து முடிக்கிறேன் என்று ராமன் பிரதிச்சை செய்துவிட்ட பிறகும் எப்படி அவனுடைய பராக்கிரமத்தை சோதித்து பார்க்கும் சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொள்வது என்றெல்லாம் சுக்ரீவன் யோசித்தான். சுக்ரீவன் மிக சமத்காரம் பெற்றவன். மெல்ல பேசலானான். ராமச்சந்திர பிரபுவே, நீ சொன்ன சொல் இதுவரையில் என் உள்ளத்தில் இருந்து வந்த துக்கத்தை போக்கிவிட்டது. உன்னுடைய பராக்கிரமத்தை அறிவேன். உன்னால் விடப்பட்டும் சரம் 3 லோகங்களையும் அளிக்கும். அப்படி இருக்க வாலியின் தேகக்கட்டு அதை தாங்குமா? ஆயினும் இந்த வாலியின் பராக்கிரமத்தை பற்றி உனக்கு தெரிவிக்க வேண்டியது என் கடமை. வாலியானவன் அதிகாலையில் எழுந்து ஒரே முகூர்த்தத்தில் 4 சமுத்திரங்களுக்கும் போய் சந்தியாவந்தனம் செய்து முடிப்பான். மலைப்பாறைகளை பந்து போல் மேலே எரிந்து விளையாடுவான். காட்டிலுள்ள பெரிய பெரிய மரங்களை புல்லை பிடுங்குவது போல் வேரோடு விளையாட்டாக பிடுங்கி தள்ளுவான். ஒரு காலத்தில் எருமை வடிவம் பெற்ற துந்துபி என்கிற அசுரன் தான் பெற்ற வரத்தில் 1000 யானையின் பலம் அடைந்து அந்த பலத்தை இன்ன விதத்தில் உபயோகிப்பது என்று தெரியாமல் சமுத்திரராஜனை சண்டைக்கு இழுத்தான். சமுத்திரராஜன், உனக்கு சமமான எதிரியோடு அல்லவோ நீ யுத்தம் செய்ய வேண்டும்? வடக்கே ஹிமவான் இருக்கிறான், அவனண்டை போய் யுத்தம் கேள். நான் உனக்கு சமமான எதிரி அல்ல என்றான். இது நியாயமே என்று துந்துபி ஒப்புக்கொண்டு மிக வேகமாக வடக்கே சென்றான். போய் ஹிமவானை, வா என்னோடு யுத்தம் செய், நீ மகாபலவான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயாமே, உன் பலத்தை பரீட்சை செய்ய வந்திருக்கிறேன் என்று இமயமலையிலுள்ள பாறைகளை கொம்பால் இடித்து தள்ளி அட்டகாசம் செய்து கர்ஜித்தான். ஹிமவான் தனக்குண்டான கோபத்தை அடக்கி கொண்டு, அப்பா, நீ என்மேல் ஏன் பாய்கிறாய்? எனக்கு யுத்த பயிற்சியே கிடையாது. நான் சாதுக்களாக்கிய முனிவர்களுக்கு இருக்க இடம் தந்து அவர்களோடு காலம் கழித்து வருகிறேன் என்றான். அப்படியானால் எனக்கு சமமான பலவான் யார் என்று சொல்லு. அவனோடு இன்றே நான் யுத்தம் செய்ய வேண்டும் என்று மகிஷாசுரன் மூர்க்கமாக சொன்னான். இதை கேட்ட ஹிமவான், தெற்கே உனக்கு சமமான ஒரு பலவான் இருக்கிறான், வாலி என்கிற வானரராஜன். இந்திரனை போன்ற பராக்கிரமசாலி. அவன்தான் யுத்தத்துக்கு அழைக்கத்தக்க சமமான வீரன். உனக்கு இஷ்டமாய் இருப்பின் உடனே அவனிடம் போய் யுத்தம் கேள் என்றான். இதை கேட்டதும் துந்துவி வாலியின் நகரத்துக்கு சென்றான். கிஷ்கிந்தை வாயிலில் பெரிய அட்டகாசம் செய்தான். மரங்களை தள்ளி கோட்டை வாயிலை தன் கொம்புகளால் இடித்து பெரும் கர்ஜனை செய்து வாலியை, வா வெளியே, உனக்கு பலம் இருப்பது உண்மையானால் என்னுடன் போர் செய் என்றான். அந்தப்புறத்தில் சுகமாக படுத்திருந்த வாலி இந்த சப்தத்தை கேட்டான். உடனே எழுந்து வந்தான். அவனுடன் ஸ்திரீகளும் அச்சமயம் சென்றார்கள். வெளியே வந்து, துந்துபி, ஏன் இம்மாதிரி என் நகரத்து வாயிலில் கோஷமிடுகின்றாய்? உயிரோடு இருக்க உனக்கு ஆசை இருந்தால் இவ்விடத்தை விட்டு செல் என்றான். இப்படி வாலி தன்னை அலட்சியமாக பேசியதை கேட்ட துந்துபி மிக கோபம் கொண்டு, உன்னுடைய மனைவிகளுக்கு எதிரில் ஜம்பமாக பேசாதே, போருக்கு வந்திருக்கிறேன். உனக்கு வீரியம் இருக்குமாயின் என்னுடன் யுத்தம் செய், வீண் பேச்சு வேண்டாம். இப்போது நீ படுக்கையிலிருந்து மயக்கமாக வந்திருக்கிறாய். காலை வரையில் நான் காத்திருக்க சம்மதிக்கிறேன். கல்லை குடித்து பலம் இழந்தவனை தாக்குவது பாவமாகும். இந்த ராத்திரி நீ எல்லா சுகங்களையும் அனுபவித்துவிடு. எல்லோரிடமும் விடைபெற்று கொண்டு சரியான நிலையில் வா, உன்னை வதம் செய்கிறேன் என்றான். துந்துவியின் வார்த்தைகளை கேட்ட வாலி சிரித்துவிட்டு சொன்னான், பெண்களே, நீங்கள் போங்கள். அசுரனே, நான் மயக்கத்தில் இல்லை. யுத்தத்துக்கு முன் அருந்தும் உற்சாகபானம் தான் குடித்து வந்திருக்கிறேன் என்று வைத்துக்கொள். போர் செய்ய விரும்புகிறாயானால் இப்போதே போர் செய்யலாம் என்று சொல்லி மகிஷாசுரனுடைய வாளை பிடித்து கரகரவென்று அவனை சுற்றி வீசி எறிந்தான். ரத்தம் கக்கி கொண்டு அசுரன் கீழே விழுந்தான். பிறகு சமாளித்து கொண்டு அசுரன் எழுந்தான். இருவருக்கும் பெரும் போர் நடந்தது.
இந்திரனுடைய புத்திரனான வாலி மகிஷாசுரனை இடித்து இடித்து கொன்றான். செத்து விழுந்த அசுரனை வாலி எடுத்து தூக்கி எறிந்தான். அது ஒரு யோசனை தூரம் போய் விழுந்தது. எரியப்பட்ட அசுரனுடைய தேகத்திலிருந்து இரத்த துளிகள் காற்றால் வீசப்பட்டு மதங்க முனிவர் ஆசிரமத்தின் மேல் விழுந்தன. முனிவர் யார் இதை செய்தது என்று கோபம் கொண்டு பார்த்தார். நடந்ததை உடனே அறிந்து கொண்டார். கர்வம் கொண்டு இம்மாதிரி ஒரு சவத்தை விட்டெறிந்து ஆசிரமத்தின் பேரில் அசுத்தமான இரத்த துளிகள் விழச் செய்தானே என்று வாலியை முனிவர் சபித்து விட்டார். இந்த ஆசிரமத்து பூமியில் அவன் பிரவேசித்தனானால் உயிர் நீப்பான் என்று சாபமிட்டார். இதனால்தான் ராமனே, நானும் என் மந்திரிகளும் இவ்விடம் வந்து சேமமாக இருக்கின்றோம். வாலி இவ்விடம் வருவதற்கில்லை. மற்ற இடம் எங்கு சென்றாலும் அவனுடைய தொந்தரவு உண்டாகும். ரிஷியின் சாபத்தால் இந்த எல்லைக்குள் பிரவேசிப்பதற்கு பயப்படுகிறான். இந்த ஆற்றா மரங்களை பார். வாலி இந்த மரங்களில் ஒன்றை தன் கையால் பிடுங்கி ஒரு அசைப்பு அசைத்தால் மரத்தில் உள்ள அவ்வளவு இலைகளும் உதிர்ந்து போகும். அவனுடைய பராக்கிரமம் இவ்வாறு இருக்க அவனுடைய விரோதத்தை சம்பாதித்து நான் எப்படி தைரியமாக இருக்க முடியும் என்றான் சுக்ரீவன். லக்ஷ்மணன் சுக்ரீவனுடைய பயத்தையும் அவன் இம்மாதிரி வாலியின் பலத்தை குறித்து பேசி வந்ததன் நோக்கத்தையும் நன்றாக உணர்ந்து கொண்டான். சுக்ரீவனே, உன் சந்தேகம் தீர ராமனுடைய பலத்தையும் நீ பார்க்கலாம் என்றான். சந்தேகம் எனக்கில்லை. சாம்பல் பூத்த நெருப்பை போன்ற ராமனுடைய பலத்தை நான் அறிந்தவனே ஆவேன். ராமனை நான் சரணடைந்தேன். ஆனாலும் வாலியின் பராக்கிரமத்தை பிரத்யட்சமாக பார்த்த நான் அவனை நினைக்கும் போதெல்லாம் நடுங்குகிறேன், அவ்வளவே என்றான் சுக்ரீவன். இப்படி சுக்ரீவனுடைய பக்தியையும் சரணடைந்து விட்ட நிலைமையையும் வாலியை நினைத்து பயப்படுவதையும் பார்த்த ராமன் அவனுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதே சரி என்று எண்ணினான். துந்துவியின் பிரேதம் ஒரு மலை போல கிடந்ததை தன் கால் கட்டை விரலால் நம்பி விளையாட்டாக தூக்கி எறிந்தான். பிரேதம் 10 யோஜனை தூரம் சென்று விழுந்தது. பிறகு அதுவும் போதாதென்று ராமன் தன் வில்லை காதுவரை இழுத்து வளைத்து ஒரு சரத்தை விட்டான். சுக்ரீவன் காட்டிய ஆற்றா மரத்தையும் அதன் பின் நின்ற 6 ஆற்றா மரங்களையும் சேர்த்து துளைத்து விட்டது. 7 மரங்களையும் துளைத்து அந்த தங்க கட்டு சரம் பூமியில் புகுந்தது. பிறகு திரும்பி ராமச்சந்திரனுடைய தூணியில் வந்து சேர்ந்தது. இதையெல்லாம் கண்ட சுக்ரீவன் பரவசமாய் போனான். வாலியின் வஜ்ரதேகம் ராமனுடைய கரத்தால் பிளக்கப்படும் என்று நிச்சயமடைந்தான். சுக்ரீவன் அப்படியே சாஷ்டாங்கமாக தரையில் வீழ்ந்து ராமனை நமஸ்கரித்தான். உன் பராக்கிரமத்தை கண்ணார கண்டேன். தேவகணங்கள் அவ்வளவு பேரும் இந்திரனை தலைமை கொண்டு வந்து நின்று உன்னை எதிர்த்தாலும் உன் வெற்றி நிச்சயம். இனி வாலியை பற்றி என்ன பேச்சு? உன்னுடைய நட்பை அடைந்த என் துயரம் இன்றே தீர்ந்துவிட்டது. உடனே வாலியை அழித்து என்னை காப்பாற்றுவாய். இன்றே கிஷ்கிந்தை செல்வோம் என்றான். லக்ஷ்மணனும் சம்மதித்தான். அப்படியே ஆகட்டும் என்றான் ராமன். கிஷ்கிந்தைக்கு சென்றார்கள். சுக்கிரீவன் முந்தி சென்றான். ராமன் பின்னால் சென்று அடர்ந்த காட்டில் ஒரு மரத்துக்கு பின் நின்றான். சுக்கிரீவன் ஒரு பெரும் கர்ஜனை செய்தான். அதை கேட்ட வாலி பெரும் கோபத்துடன் மலைக்கோட்டையில் இருந்து உதயசூரியனைப் போல தேஜஸுடன் வெளியே வந்தான். இருவரும் கச்சை இழுத்து கட்டிக்கொண்டு கை கலந்தார்கள். உக்கிரமான முஷ்டி யுத்தம் நடந்தது. இப்படி கோர யுத்தம் நடந்து கொண்டிருக்கையில் வில்லை பிடித்து மறைந்து நின்ற ராமன் திகைத்தான். இருவரும் ஒருவரோடு ஒருவர் கலந்து யுத்தம் செய்ய ஆரம்பித்ததும் யார் சுக்ரீவன் யார் வாலி என்று ராமனால் உணர முடியவில்லை. இருவரும் ஒரே வடிவம், ஒரே விதமான ஆபரணங்கள் பூண்டு ஒரே விதமான பராக்கிரமத்துடன் மல்யுத்தம் நடந்து கொண்டிருந்தார்கள். ஆனபடியால் யார் வாலி என்று தெரிந்து கொள்ள முடியாமல் போயிற்று. கொல்லும் சரத்தை பிரயோகிக்க இடமில்லாமல் போயிற்று. இதற்கிடையில் சுக்ரீவன் அடிபட்டு ராமன் ஒன்றும் செய்யவில்லையே என்று ஏமாற்றமடைந்து தன் உயிர் போகும் என்று பயந்து ரிச்சிமுக வனத்துக்கு ஒரே ஓட்டமாக ஓடினான். இன்று பிழைத்தாய் போ என்று வாலி தம்பி சுக்ரீவனை சொல்லிவிட்டு தன் கோட்டைக்குள் சென்றான். ராமலட்சுமணர்கள் அடிபட்டும் துக்கப்பட்டும் நின்ற சுக்ரீவனிடம் சென்றார்கள். சுக்ரீவன் ராமனை நேரில் பார்க்காமல் தரையை பார்த்து பேசினான். சொன்ன சொல்லை தவறினான் என்பது சுக்ரீவனுடைய கோபம். வாலியை கொல்ல நான் பிரியப்படவில்லை என்று முந்தையே என்னிடம் சொல்லிவிட்டிருந்தாயானால் நன்றாக இருந்திருக்கும் அல்லவா? என்னை ஏன் வாலியை போருக்கு அழைக்கச் சொன்னாய் என்றான் சுக்ரீவன். சுக்ரீவனே, கோபிக்க வேண்டாம். நான் சொல்லுவதை சாவதானமாக கேட்க வேண்டும் என்றான் ராமன். நான் பானம் விடாததற்கு காரணம் சொல்லுகிறேன். நீயும் வாலியும் அலங்காரம், வேஷம், உயரம், பருமன், நடை எல்லாவற்றிலும் ஒரே மாதிரி இருந்தீர்கள். போர் ஆரம்பித்து விட்ட பிறகு உங்களில் யார் வாலி யார் சுக்ரீவன் என்று தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் நான் திகைத்து நின்றேன். பானத்தை விட்டு வாலிக்கு பதில் உன்னை கொன்று விட்டேனானால் என்னவாகும்? சகோதரர்களாகிய நீங்கள் போட்ட கர்ஜனைகள், முகத்தின் காந்தி, யுத்தம் செய்த முறை எல்லாவற்றிலும் ஒருவனைப் போலவே மற்றொருவனுமாக கொஞ்சம் கூட வித்தியாசமின்றி இருந்தீர்கள். இந்த நிலையில் நான் ஏதும் செய்ய முடியாமல் நிற்க வேண்டியதாயிற்று. வாலி என்று எண்ணி உன்னை கொன்று விட்டேனானால் அப்புறம் என் கதி என்ன?
பிழைப்பிக்க வந்து கொன்றுவிட்ட மூடனும் பாவியுமாவேன் அல்லவா? கோவிக்காதே சுக்ரீவா, மறுபடியும் வாலியை அரைக்கூவி அழைப்பாய். வாலியை நிச்சயமாக கொள்வேன். லக்ஷ்மணா, அதோ அந்த அழகிய பூ பூத்த கொடியை கொண்டு வா. சுக்ரீவன் கழுத்தில் அதை மாலையாய் அமைத்து கட்டுவாய். யுத்தத்தில் யார் வாலி, யார் நம்முடைய நண்பன் என்று அதனால் நான் நன்றாக காண்பேன். நாம் எண்ணிய காரியத்தை நிறைவேற்றுவோம். இன்றே வாலி பூமியில் விழுந்து புரள்வதை பார்ப்பாய் சுக்ரீவனே என்றான். சுக்ரீவன் சமாதானமடைந்து மறுபடியும் உற்சாகம் அடைந்தான். லக்ஷ்மணன் பூங்கொடியை சுக்ரீவன் கழுத்தில் மாலையாக அமைத்து போட்டான். மாலையை அணிந்த சுக்ரீவன் முன்னைவிட அழகாக தோன்றினான். உடனே கிஷ்கிந்தை வாயிலுக்கு மறுபடியும் போனான். கூடவே ராம லக்ஷ்மணரும் பின்னால் சென்றார்கள். இன்றுடன் இந்த பதிவு முடிந்துவிட்டது. இன்றைய பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.